ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜம்னா. இன்னைக்கு இந்த வீடியோவில் மின்கார்டன் பர்ச்சேஸ் பண்ண ஆஃபீஸ் வேர் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போகிறது இந்த மல்டி கலரில் இருக்கிற சாரி தான். இது ஆக்சுவலி டை அண்ட் டைன்ற மாதிரி சாரி இது. எஸ், நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டு போனோம். நம்ம பாங்கி சாரீஸ்லாம் எப்படி நம்ம நூல் கட்டி வந்து டை பண்ணுவாங்க, அந்த மாதிரியான சாரி தான் இதுவும். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. பியூர் காட்டன், அதனால ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால மல் காட்டன் சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ஃபேப்ரிக் சொல்கிறேன். பட் ஆனால் அதோட இது பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் கொடுத்துருக்காங்க. எஸ், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதுதான் உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இதுலேயே ஓவரால் 20 கலர்ஸ் இருக்குது. எஸ், இது ஓவரால் 20 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நிறைய கலர்ஸாக கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறது, எதுவுமே வந்து சேம் கலராக இல்லை, எல்லாமே யூனிக்கான கலர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நான் வாங்க 979. எஸ், சேம் ப்ரைஸில் தான் இருக்குது. 979 தான் இருக்குது. தாராளமாக நினைக்கிறேன். இதுலேயே ப்ளவுஸ் பெட் வந்து பார்த்தீங்கன்னா பிளெயின் பிளாக், இந்த பிளாக் மேலே தான் உள் பக்கம் கொடுத்துருக்காங்க. நம்ம நூல் மட்டும் பிரிச்சுக்கிட்டோன்னா தனியாக எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ண அவசியம் கிடையாது. நம்மளுக்கு அதோட வச்சு கட்டுறதுனால எனக்கு சென்டர் பீட் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக தெரியுது. நல்லா தான் இருக்கு, ஏன் பிடிச்சிருக்கு. ரொம்ப ப்ரொஃபஷனலாகவும் இருக்கும். நம்மளுக்கு காட்டன் வேர்லாம் பண்ணணும், நம்மளுக்கு காலேஜ் வேர்க்கு இல்லை ஆஃபீஸ் வேர்க்குலாம் ரொம்ப சூட்டாகும். நம்மளுக்கு நிறைய பேர் வந்து டீச்சர்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல், அந்த மாதிரி ஜாப்க்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா காட்டன் சாரீ ரொம்ப கம்ஃபியாக இருக்கும். ஹோல்டே நின்று நம்ம வேலை பார்க்கறதுக்குலாம் ரொம்ப கம்ஃபியாக இருக்குது. ஏன் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ஃபுல் வீடியோ கட் பண்ணி பார்த்துறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது இந்த க்ரீன் கலரில் இருக்கிற இந்த சாரி தான் பார்க்க போகிறோம். எஸ், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சாரீ அவ்வளோ நல்லா இருக்குது. சில்க் பிளண்ட்னு கொடுத்துருக்காங்க. எஸ், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, அதனால எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். நல்ல ஆஃபீஸ் வேர்க்கு சூட்டபுளாக இருக்கும். இது பாருங்கள், சரிதான், அவ்வளோ தின்னாக இருக்குது. ரொம்ப லேஸாக இருக்குன்றதுக்காக தான் ஊதி காமிச்சு, நான் வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுலேயே வந்து ப்ளவுஸ் மேலே கொடுத்துருக்காங்க. நம்ம கட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் நான். அது வந்து குட்டி குட்டி பூ, இதுக்கு நடுவில் ஒரு பூ பார்த்தீங்களா, இந்த பூ நடுவில், இந்த பூ தான் ஃபுல்லாக இந்த க்ரீன் கலரில் ஃபுல் டிசைனாக கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் ஒர்க்காக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. தாராளமாக நல்லா இருக்குன்னு சொல்லலாம். 989 இதோட ரேஞ்சு. ஓகே, நான் வாங்கும்போது அதே ரேஞ்ச் தான், இப்போ அதே ரேஞ்ச் தான். ஓகே, தாராளமாக வாங்கலாம். இது அந்த கோல்டன் ஜரி கொடுத்தது ரொம்ப அழகாக இருக்குது. இன்னும் வந்து நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு இதுலேயே உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் ப்ளவுஸ் பேர் பண்ணிக்கலாம், இல்லை கோல்டன் கலரோட ப்ளவுஸ் வந்து பேர் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு. இதுலேயே ஓவரால் 4 கலர்ஸ் இருக்குது அவைலபிளாக. இந்த க்ரீன் ஒன்று, எல்லோ, பிளாக் அண்ட் ரெட் ட்ரை பண்ணியிருக்கலாமோ, பட் ஸ்டில் பரவாயில்ல. இந்த ஆலிவ் க்ரீன் நல்லா தான் இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு நல்லா இருக்குல்ல, ஒர்த் ஆஃப் ப்ரைஸ்னு சொல்லலாம். இது நான் ஃபுல் வீடியோ கட் பார்த்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது இந்த ராயல் ப்ளூவில் இருக்கிற இந்த சாரி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப 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 நல்லாயிருக்கும். எனக்கு காலேஜ் வேருக்கு, ஆஃபீஸ் வேருக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ், எனக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஏன்னா பியூர் காட்டன், இது பிரிண்டட் ஒர்க் தான் இது. பட் ஆனால் ஐம் நாட் ஷுர் இது வந்து ஆஃப்டர் வாஷ் வந்து இது போயிடுமான்னு சொல்லிட்டு எனக்கு டவுட், நாட் ஷுர். சரிங்களா, இது உள்பக்கம், இது வெளிப்பக்கம். சரிங்களா, அதனால எனக்கு டவுட் தான். எனக்கு பிரிண்ட் ஒர்க்கில் எவ்வளோ சேவாக இருக்குன்னு எனக்கு தெரியல, அதனால எனக்கு தெரியாது. இது ரேஞ்ச் பண்ணால் 719 தான். தாராளமாக வாங்கலாம். இப்போ அதுவும் இல்லாமல் சில ஆஃபர் போயிட்டுருக்கு. எக்ஸ்ட்ரா 700 ருபீஸ்னு சொல்லிட்டு போட்டு 600 சம்வாட் ஏதோ போட்டிருந்தாங்க. நல்ல டீலில் தான் போயிட்டுருக்கு. இப்போ அகெயின் நல்லாவே இருக்குது. இதுலேயே வேறு எந்த கலர்ஸும் கிடையாது, ஒரு கலர் தான் இருக்குது. பட் ராயல் ப்ளூவில் இந்த ஒயிட் கலர் பிரிண்ட் எல்லாம் வச்சது ரொம்ப அழகாக இருக்கு. எனக்கு முடிச்சிருக்கேன். எனக்கு நல்லா இருக்குது. பியூர் காட்டன் வேறு. ஓவரால் ஸ்டேக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கட்டினபடியாக இருக்குது. நான் மடிக்கும் போதே அழகாக அப்படியே வந்து நின்றுடுது. அழகாக நான் பிரிக்கணும் கூட அவசியம் இல்லை, வச்சு செட் பண்ண கூட அவசியம் இல்லை, அப்படியே அழகாக வந்து நின்றுடுது. ஸோ அதனால நம்ம வந்து சேலை கட்ட கஷ்டப்படுறவங்க, இல்லைனா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபியூ டைம்ஸ் வேர் பண்ணியிருக்கோங்க, இல்லை ஃபர்ஸ்ட் டைம் வந்து வேர் பண்ணுற அப்படின்ற பர்சன் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சாரி நீங்கள் கண்டிப்பாக வேர் பண்ணலாம். அண்ட் ஸ்லிம்மாக இருக்க பர்சன் கொஞ்சம் சப்பியாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா இந்த சாரியோட கட்டிக்கலாம். நம்ம எப்படின்னா கட்டிட்டு நீங்கள் 1 ஃபீட் வச்சிங்கன்னா கொஞ்சம் உடம்பு இருக்க மாதிரி தெரியும். இல்லை உங்களுக்கு இன்னும் ஷேப்பியாக தெரியும்னா நீங்கள் ப்ளீஸ் வச்சு கட்டிக்கோங்க, ஷேப்பியாக தெரியும். 2 in 1, 2 to 2. அதனால் தாராளமாக ஆட் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஃபுல் வீடியோ காட்டுறது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன்.
அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிறது இந்த ஆஃப் ஒயிட் சாரி தான் பார்க்க போகிறோம். எஸ், இது ஒரு ஆஃப் ஒயிட் தான். இது பார்க்கும் பியோர் ஒயிட்னு நினச்சேன், பட் இல்லை, இது ஒரு ஆஃப் ஒயிட் சாரி. சாட்டின் கிளாத்தில் கொடுத்துருக்காங்க ஃபேப்ரிக்கு. ஓகே, நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. சாரி வேறு மெட்டீரியல், ப்ளவுஸ் வேறு மெட்டீரியல். ஆனால் ரெண்டுமே வந்து ஆப்பில் வந்து சாட்டின் தான் கொடுத்துருக்காங்க. இல்லை, இது வந்து சாட்டின் கிடையாது. இது வந்து பியோர் ஒயிட்டாக கொடுத்துருக்காங்க, சம்மந்தமே இல்லாமல். இதை கொடுக்கணும்னு கடமையை கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இதுக்கு எதுவுமே சத்தியமாக செட் ஆகாது. ஒரு ஆஃப் ஒயிட்டில் கொடுத்தா கூட சரி செட் ஆகும்னு சொல்லலாம். இல்லையா இந்த கலர் ஏதோ ஒரு கலர், பிங்க் கலர் இல்லை இந்த க்ரீன் கலர் ஏதாவது கொடுத்தாலும் செட் ஆகும்னு சொல்லலாம். இல்லை பிளாக்ல கொடுத்தாலும் சரி கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் நம்ம. பட் சம்மந்தமே இல்லாமல் வேறு ஃபேப்ரிக்கு, வேறு கிளாத்து, என்ன சொல்கிறது, வேறு கலரில் கொடுத்துருக்காங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல எனக்கு. அது கொடுக்குமே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதை கொடுத்து நான் வேர் பண்ண மாட்டேன். இது ரேஞ்ச் பார்த்தா 988. ஓகே, நான் வாங்கும்போது அதே ரேஞ்ச் தான், இப்பயும் அதே ரேஞ்ச் தான். ஓகே, 988 வாங்கலாம் தாராளமாக. பட் எனக்கு இந்த சாரியில் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, இது அங்கங்கே இந்த கொடுத்துருக்க இந்த ஃப்ளார்ஸ் தான் பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகாக ஒரு நல்ல கலர், அழகான கலருன்ற சொல்லலாம். அப்படி இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஒரு ஆஃபீஸ் பேர்க்கெலாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக, நீட்டாக, எலகண்ட்டாக இருக்கும். அப்படி இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இது காலேஜ் பேக்னா கூட நீங்கள் சிங்கிள் வேர் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லை ஆஃபீஸ் பேக் கூட சிங்கிள் வேர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க சாட்டனுக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா ப்ளீட்ஸ் கூட போட்டிக்கலாம். நீங்கள் சிம்பிளாக நீட்டாக அழகாக இருக்கும். அதுக்காக தான் நான் ரொம்ப மோஸ்ட்லி சூஸ் பண்ணேன். இது என்ன எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டம்னா, இன்னும் ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுறேன்னா, இப்போவுமே இது வரைக்கும் பார்த்த சாரீஸில் எல்லாமே வந்து சாரீலேயே வந்து ப்ளவுஸ் மெட்டீரியல் அட்டாச் பண்ணிப்பான். ஸோ சென்டர் ப்ளீட் வந்து தாராளமாக இருக்கும். மோர் தென் 5 கிட்ட இருக்கும். பட் ஆனால் இப்போ வந்து ப்ளவுஸ் பெட் கையில் கொடுத்துட்டாங்களா, இப்போ இது வந்து சென்டர் ப்ளீட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, முந்தா இருக்குது. இது என்னன்னா, எனக்கு வந்து சாரீ கட்டிருக்க ஃபீலே இல்லை. சென்டர் ப்ளீட் குனிஞ்சு பார்த்தா தான் நம்ம நிறைய தான் அழகாகவே இருக்கும், அந்த சாரீக்கே அழகு. இப்போ அதுவே இல்லைன்னா என்ன பண்ணுறது? அயன் பண்ணி நம்ம ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அது சின்ன வச்சு மடித்து நம்ம அயன் பண்ணிக்கலாம். சில்க் சாரீஸாக இருந்தால். இந்த மாதிரி சாரீஸ்லாம் நம்ம வந்து ப்ரீ ப்ளீட்டிங் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. பண்ணனா பொசுங்கி போயிடும். சிங்கிள் ப்ளீட்டை தான் நம்ம தாராளமாக வந்து இந்த ப்ளீட் வந்து கம்மியாகும். இவ்வளோ தூரத்துலேயே முடிஞ்சிடும் நம்மளுக்கு, இங்கேயே நின்றோம், நம்மளுக்கு முட்டிக்கிட்டே நின்றோம். ஸோ அதான் தாராளமாக நிறைய சென்டர் ப்ளீட் வரும் நம்மளுக்கு. இது ஃபுல் வீடியோ கட்டணும்னு பாருங்க நீங்களே. ஓகே, வீடியோ எனக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தா இந்த ஆஃபீஸ் பேர் சாரீஸ்லாம் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கலையான்னு சொல்லிட்டு எந்த ஃபீட்பேக்காக இருந்தாலும் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் ஆனஸ்ட் ரிவ்யூவாக கொடுங்க. ஸோ எனக்கு நெக்ஸ்ட் வீடியோவுக்கு அப்டேட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். மண்டல் உங்கள் ஜென்னா. நன்றி, வணக்கம், பாய் மக்களே.